சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு நேரத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வார்த்தைகளை பிடித்து ஜெபிக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கிறோம். இப்போ 10:30 மணி தான் ஆகுது. நீங்க யாரும் தூங்க போயிடாதீங்க. கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை உங்களுக்கு நிறைய ஜெப குறிப்புகள் இருக்குமே, ஆனால் குடும்பங்களுக்காக நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் அவை எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பேப்பர்ல எழுதி அல்லது டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஒருவேளை நாங்க எழுதி வச்சது அப்படியே இருக்குது, டிக் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க காத்திருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். வேதத்தை நீங்கள் எல்லாரும் திறந்து கொள்ளுங்கள். சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். நிறைய வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்துல. ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசித்து தியானித்து நம்ம அதைப்படி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சகரியா 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தின் முதல் பகுதி வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். சகரியா 2:7-8. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நம்ம சீயோன் குமாரத்தி தான். நம்ம ஒவ்வொருவருமே சீயோன் குமாரத்திகள். ஆனால் அநேக நேரங்களில நம்ம இருக்கிற இடம்தான் சரியில்லை, நம்ம செய்கிற காரியம் சரியில்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின்படி நம்ம எல்லாரும் நாமே விடுவித்து கொள்ளணும். ஒரு பக்கம் நம்மை விடுவித்து கொள்ளணும், இன்னொரு பக்கம் நீங்க வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 9-11. உனக்கு நான் சொல்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆமென். இந்த வசனத்தை பார்க்கிறோம். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். பிரியமானவர்களே, ஒரு பக்கம் நம்மை நாமே விடுவித்து கொள்ளணும், இன்னொரு பக்கம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தினரை, அடைப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். ஏன்னா விடுவிக்கப்பட்டால் தான் மகிமை உண்டாகும். ஒன்று நம்மை நாமே விடுவிக்கணும், ரெண்டாவது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணும்படி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்படி நாமும் விடுவிக்கப்பட்டு குடும்பத்தினர் விடுவிக்கப்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாக இருக்குமே, நம்முடைய குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்குமே. ஆகவே எல்லாரும் கைகளை உயர்த்தி இன்றைக்கு பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்கும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஒருவேளை பேக் ஸ்லைடிங்குள்ளே போயிருந்தால், அல்லது ஆண்டவரே தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருந்தால், எப்படி அன்றைக்கு சீயோன் பாபிலோன் குமாரத்தினிடத்திலே குடியிருந்ததோ அதே போல யாராவது தவறான உறவுகளில் சிக்கி இருந்தால், தவறான பழக்க வழக்கங்களில் சிக்கி இருந்தால், இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம் அவர்களை தொடட்டும் ராஜா. அவர்கள் குடும்பங்களை தொடுவீராக. கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசு என்ற நாமத்தினாலே அப்பா, தண்ணீர் இல்லாத குழியில அடைக்கப்பட்டிருக்கிறவங்கள உம்முடைய விடுதலையின் இரத்தத்தினால ஆண்டவரை நீர் விடுதலை பண்ணுவீராக. இப்பொழுது ஒரு சொட்டு இரத்தம் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற அத்தனை பேர் மேலும் விழட்டும் ஐயா. யார் யார் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ, யார் யார் பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிறாங்களோ, இப்பொழுது அவர்கள் மேல ஒரு துளி இரத்தம் விழட்டும் அப்பா. அற்புதம் செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. சிலர் ஒருவேளை நினைக்கலாம், என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியல, நான் விரும்புகிறேன், இதை விட்டுறணும்னு விரும்புகிறேன், அதை விட்டுறணும்னு விரும்புகிறேன், ஆனா என்னால முடியலே நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து அற்புதத்தை செய்வீராக.
கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு விடுதலை பண்ணி மகிமையான காரியங்களை எங்கள் குடும்பங்களிலே செய்ய போகிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சற்று கோட்டைகளை தகர்த்தெறிந்தது இயேசுவின் நாமமே. சற்று கோட்டைகளை தகர்த்தெறிந்தது இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா வசன அல்லேலூயா 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 வசன அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்க கேட்கலாமா? 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதே மாதிரி 6ஆம் வசனத்தை வாசித்திரலாமா? 6ஆம் வசனம். ஓஹோ, நீங்கள் எழும்பி 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நமக்காக ஆண்டவர் ஒரு அக்கினி மதிலாய் இருப்பாராம், நம்மை பாதுகாக்கும்படி, நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படி. அவர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில யாராவது என்னை வெறுத்துருவாங்களா, என்னை அடிச்சிருவாங்களா, என்னை யாராவது சேதப்படுத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கலாம். அல்லது ஒருவேளை ஆக்சிடென்ட் வந்துருமோ என்றெல்லாம் நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். நேற்றைய தினத்திலே கூட ஒரு சகோதரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவங்க மதுரையிலேருந்து மிட்நைட் ப்ரேயர் நமக்கு தெரியும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, உங்களை நீங்களே விடுவித்து கொள்ளும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற மற்றொரு காரியம் பாதுகாப்பு. ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நமக்கு அக்கினி மதிலாயிருக்கிறார். நம்ம யாராவது தொட்டா அது யாரை தொடுகிறது? அவரை தொடுகிறது கூட கிடையாது, அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறதாம். நம்ம கண்ணை கூட தொட்டலாம், ஆனா கண்மணி என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? குடும்பத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். குடும்பத்தினரின் பாதுகாப்புக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கட்டும். அக்கினி மதிலாய் இருந்து நீர் பாதுகாத்து கொள்வீராக. சத்துரு உள்ள நுழையாதபடிக்கு, சேதம் வராதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுங்கப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் சொன்னீங்களே, அப்படி வாய்க்காமல் போகட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. தடைகள் உடைக்கப்படுவதாக. சத்துருவின் கண்களுக்கு விலக்கி காத்துக்கொள்வீராக. பொல்லாத மனுஷர்களுக்கு காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, தீமைக்கும் ஆண்டவரே ஆபத்துக்கும் இக்கட்டுகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்வீராக. குறிப்பாக விபத்துகளை தூண்டுகிற ஆவிகள், தற்கொலை எண்ணங்கள், கொலை ஆண்டவரே முயற்சி ஆவிகள், இவற்றுக்கு நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக, பாதுகாத்து கொள்வீராக. எந்த சேதமும் நம்முடைய பிள்ளைகளை அணுகக்கூடாது ராஜா. குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் டிராவல்ல இருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் உம்முடைய பாதுகாப்பு அவர்கள் மேலே இறங்கி வருவதாக. வீடுகளிலே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பீராக, அக்கினி மதிலாயிருப்பீராக. நீரே வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். இன்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர்
பரிசுத்தன் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா 1 அதிகாரம் 17 வசனம். சகரியா 1:17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். ஆமென். இன்னும் என் பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் என் பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. பட்டணம் நன்மையினால என்று சொல்லும் பொழுது அது ப்ராஸ்பரிட்டியை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் குறிக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை குறிக்கிறது. இன்னும் நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா 9 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹalleluya. அப்ப ஆண்டவர் நமக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நன்மையை நம் வாழ்க்கையில கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அண்டை திரும்பும் பொழுது கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா என் குடும்பத்துல என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை நீங்க கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஹalleluya. ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நன்மை தேவை, என்ன நன்மை வேண்டும், இதை ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரே, இன்னும் தருவேன், இன்னும் என் பட்டணம் நன்மையினால் நிரம்பி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரே. நம்ம குடும்பத்தை சுற்றிலும் நம்முடைய குடும்பத்திலும் கர்த்தர் நன்மையை கட்டளையிட போகிறார். ஹalleluya. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு திரும்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன நன்மைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ, எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ, அத்தனை நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தாவே நீர் கொடுப்பீராக. பிள்ளைகளின் திருமணங்களை உம்முடைய பிள்ளைகள் காணணும் அப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொண்டு வந்து திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ராஜா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக. வாகனங்களை கொடுப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. நல்ல வேலை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்குன்னு நல்ல வருமானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா. வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டை சீக்கிரமாய் கட்டி முடிக்க கிருபை தாங்கப்பா. அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் இப்படி பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போக கூடாது. கர்த்தர் மனம் இறங்குவீராக. அற்புதங்களை செய்வீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக. சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இவர்கள் விரும்புகிற நன்மை இவர்களை தேடி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. கூடாத காரியங்கள் வந்தாலும் முடித்து கொடுக்கும் தேவன் என் பட்சம். கூடாத காரியங்கள் வந்தாலும் முடித்து கொடுக்கும் தேவன் என் பட்சம். என் தேவனால் எல்லாம் கூடுமே. என் தேவனால் எல்லாம் கூடுமே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர்.
எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்குன்னு குறித்த அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 9:10. எப்ராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்தவில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்லுகிற வார்த்தை பாருங்க. ரதங்களை குதிரைகளை அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானத்தை கூறுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் சண்டை இல்லாத குடும்பம் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஆனா இல்லை, எல்லா குடும்பத்திலும் சண்டை தான். ஆனா பாருங்க, அப்பப்போ ஆண்டவர் சமாதானமாகும்படி சில குடும்பங்கள்ல செஞ்சிடறார். சில குடும்பங்கள்ல தொடர்ந்து சண்டை, தொடர்ந்து வாக்குவாதம், தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து யுத்தம், நெடுநாள் யுத்தம். இப்படி வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண்டவர் ரதங்களை எல்லாவற்றையும் அற்றுப்போக பண்ணுவார். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். சங்கீதத்துல ஏற்கனவே நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் வில்லை முறிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யுத்தங்கள் அமைதியாகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். யுத்தங்கள் ஓயும்படி செய்கிறார். ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார் என்றெல்லாம் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா ஏன் இன்னும் யுத்தம்னா, நம்ம இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம பிடித்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீங்க குதிரைகளையும் ரதங்களையும் அற்றுப்போக பண்ணுவேன், குடும்பங்களில் சமாதானத்தை கூறுவேன், யுத்தம் இல்லாமல் போகும்னு சொன்னீங்களே. இந்த வசனத்தின் படி நீங்க எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆளுகை இருக்கும். கர்த்தருடைய ஆளுகை இருக்கும். எங்களுடைய குடும்பத்துக்குள்ள சாத்த ஆளுகை செய்யக்கூடாது. எங்களுடைய குடும்பத்துக்குள்ள யுத்தம் இருக்கக்கூடாது. நீங்க ஆளுகை செய்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எத்தனை குடும்பங்களில எவ்வளவு போராட்டங்கள், கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, மாமனார் மாமியார் மருமகள் மருமகனுக்கிடையே எத்தனையோ போராட்டங்கள் அல்லவா? இன்றைக்கு அப்படிப்பட்ட போராட்டங்களோடு கூட நீங்க இருப்பீர்களே. ஆனால் இப்ப நீங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிருங்க. ஏசப்பா, என் குடும்பத்தை நீர் ஆளுகை செய்யும். யுத்தங்கள் ஆண்டவரே, யுத்தங்கள் இல்லாமல் போகும்படி செய்யுங்க. யுத்த ஆண்டவரே, வில் ரதங்கள் அற்றுப்போக பண்ணுங்க. வில்லை முறிப்பேன், ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிப்பேன் சொன்னீங்களே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் இருக்கிற எல்லா யுத்தங்களை கர்த்தாவே மாற்றி போடுங்க. நெடுநாள் யுத்தங்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும். எல்லா குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. ஆண்டவரே, சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, பிரச்சனை சண்டைக்கு காரணமான வாக்குவாதங்கள் ஆரம்பத்திலேயே அடங்கட்டும் ஐயா. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் எல்லாம் அழித்து போடுவீராக, முறித்து போடுவீராக. வில் போல பேசும் பொழுது, பட்டைய குத்து போல பேசும் பொழுது ஆண்டவரே, அதை அற்றுப்போக பண்ணுங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ஆளுகை வரட்டும். குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளே ஆளுகை வரட்டும். சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, யுத்தங்கள் அற்று போகட்டும். எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தை தாரும். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் சகரியா புத்தகத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தை திருப்பி 4ஆம் அதிகாரத்துக்குள் வாங்க. அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை, அதாவது 6-7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 6-7ஆம் வசனங்கள். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான்,
அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே பெரிய பர்வதம் போன்று பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், அதாவது சமீப நாட்களாக அநேகர் எங்களை வந்து சந்திக்கிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புகிறாங்க. நிறைய பேர் ஃபோன் மூலமாக பேசும் பொழுது அவங்க பிரச்சனையெல்லாம் கேட்டால் இந்த பெரிய பர்வதம் எப்படி மாறும், எப்படி நீங்கும், அதை கேட்கும்போதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, அந்த பாதை வழியாக போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கு இறங்குங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை குடும்பமாக கூடி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த போராட்டம், இந்த ஒரு பெரிய பிரச்சனை எப்போ மாறும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகுமா, சமாதானம் உண்டாகுமா, இந்த கடன் சுமை என்னை விட்டு மாறுமா, எவ்வளோ பெரிய பொருளாதார பிரச்சனை, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீரா என்று வேதனையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். என்ன ஆகும்? பெரிய பர்வதமா இருந்தா கூட அது சமபூமி ஆகும். ஆமேன். என்ன ஆகும்? உங்களுடைய கடன் சுமை பெரிய பர்வதம் போல இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் ஆகும். ஆமேன். என்ன ஆகும்? உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், ஒருவேளை அது ஒரு பெரிய மலை மாதிரி, ஒரு பெரிய பர்வதம் போல இருந்தாலும் ஆண்டவரால, ஆவியினால அது ஆகும். ஆமேன். அது மாறி போகும். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவீராக. இந்த பிரச்சனையில் இருந்து எங்களை விடுவிப்பீராக, எங்களை நடத்துவீராக, எங்களுக்கு ஒரு வழி திறங்க. ஆவியானவர் இறங்கி வந்தா எல்லா பிரச்சனைகளும் மாறி போய்விடுமே. ஆகவே கர்த்தர் அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறீங்க. இப்ப ஆவியில நிரம்பி ஜோமன போறோம். இந்த ஆவியானவர் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுவார். கர்த்தருடைய பிரசன்னத்துல பர்வதம் கூட மெழுகு போல அது அப்படியே அசைந்து போயிரும், உருகி போய்விடும் அல்லவா. இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆவியானவர் வரும் பொழுது அவைகள் சமபூமி ஆக போகிறது. உங்களை வேதனைப்படுத்துகிற இந்த பெரிய பிரச்சனை எது? உங்களை கஷ்டப்படுத்துகிற இந்த பெரிய போராட்டம் எது? அது வியாதியா, பொருளாதார பிரச்சனையா, கடன் பாரமா, குடும்ப பிரச்சனையா, குடும்ப உறவுகளுக்குள்ளே சிக்கலா, அது என்ன பிரச்சனையானாலும் இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. ரீபா ராபா சந்த லாபா ஓரா பாலா ஷக்கா லாபா. ஆவியானவரே நீர் இறங்கி வருவீராக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வருவீராக, அற்புதங்களை செய்வீராக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவா என்று சொன்னீரே, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பெரிய போராட்டங்கள், பெரிய பிரச்சனைகள் சமபூமி ஆவதாக, ஒன்றுமில்லாமல் போவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசு என்ற நாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகட்டும், பர்வதங்கள் பெயர்ந்து சமுத்திரத்துக்குள்ளே போகட்டும் ஐயா. உராபா சந்தல பௌரிக்கலபா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பிரச்சனைகள் அப்பா, பிள்ளைகளுடைய முரட்டு ஸ்பாவங்களை குறித்து யார் யார் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ இப்பொழுது அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போவதாக, ஒன்றுமில்லாமல் போவதாக ராஜா. கடன் பாரம் என்னை வேதனைப்படுத்துகிறதோ படுத்துகிறதே, எப்படி இதை முடிப்பேன் என்று வேதனையோடு இருக்கிறாங்களே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வழி திறக்கப்படட்டும், பொருளாதார வாசல்கள் திறக்கப்படட்டும், அந்தகார பொக்கிஷங்களை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வியாதியினால கஷ்டப்பட்டாலும் அந்த வியாதிகள் மறைந்து போகட்டும் ராஜா. இப்பொழுதே வியாதிகள் மறைந்து போகட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. பெரிய பர்வதம் ஒன்றுமில்லாமல் போகட்டும், பெரிய பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆவியானவரே நீர் இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஆளுகை செய்து குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போட்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன் ஆமேன். தடைகளை உடைத்திடும் நல்ல தேவனே, பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே, தடைகளை உடைத்திடும் நல்ல தேவனே, பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே, அந்த பொக்கிஷங்கள் தருபவரே, அந்த பொக்கிஷங்கள் தருபவரே, ஒளிவிடத்தின் புதையல்கள் எனக்கு தானே, ஒளிவிடத்தின் புதையல்கள் எனக்கு தானே, உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் நல்ல தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம், உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் நல்ல தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா 8:19. 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தின் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 10ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். எப்ராயிமர் பராக்கிரமை போல இருப்பார்கள், மதுபானத்தால் களிப்பது போல அவருடைய இருதயம் களிக்கும், அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள், அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். ஆமேன். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். 2 வசனத்திலையும் பாருங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம், களி கூறுதல், திரும்பவும் மகிழ்ச்சி, களிப்பு என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஒருவேளை ரொம்ப துக்கத்தோடு, அதாவது ஒரு பிரச்சனையும் இல்லைனாலும் சில சமயங்களில் இருதயம் வேதனையாக இருக்கும்ல. அப்போ ஒருவேளை ஒரு சந்தோஷம் இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தால் தானே சந்தோஷமாக இருக்கும், ஒன்றுமே இல்லை, நாங்கள் எப்படி சிரிக்கிறது, எப்படி மகிழ்றது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஆனந்த துதி ஒலி கேட்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஆடல் பாடல் சத்தம், அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு இல்லையா? இப்போ ஜோம் பண்ண உடனே அந்த பாடலை பாட போகிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து தேவ செய்திக்குள்ளே போக போகிறோம். அப்போ இப்போ நீங்கள் விசுவாசிங்க. இதுவரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரே அழுகையின் சத்தம், ஆனால் இனி அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. இனி மகிழ்ச்சியின் சத்தம், துதியின் சத்தம், களிப்பின் சத்தம், கீத வாத்தியங்களின் சத்தம், ஆடல் பாடலின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டின் சத்தம், கர்த்தரை துதிக்கிற சத்தம், இதுதான் கேட்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அழுகை எல்லாம், முறுமுறுப்பு, வேதனை, கஷ்டம், கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. யாரெல்லாம் என்னோடு இணைந்து எனக்கு உண்மைதான் சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, களிப்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாங்களோ, அவர்கள் குடும்பங்களிலே அற்புதங்கள் நடக்கும் பொழுது மகிழ்ச்சியின் சத்தம், துதியின் சத்தம் உண்டாகட்டும் ஐயா. அவர்கள் உபவாசம் பண்ணின நாட்கள், ஜெபித்த நாட்கள் எல்லாவற்றுக்கும் ஈடாக சந்தோஷத்தின் நாட்களை தாரும். ஆனந்த துதி ஒலி கேட்கட்டும் ஐயா. ஆடல் பாடலின் சத்தம் கேட்கட்டும் ராஜா. ஆண்டவரே, களிப்பின் சத்தம், ஆண்டவரே மகிழ்ச்சியின் சத்தம், கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் என்று சொல்லுகிற சத்தம், இரட்சிப்பின் கம்பீர சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டின் சத்தம் இவர்கள் வீடுகளிலே துவனிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும், நம்முடைய பிள்ளைகள் உமக்குள் மகிழ்வார்களாக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே துதியின் ஆவியினால, சந்தோஷத்தின் ஆவியினால, களிப்பின் ஆவியினால நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அவருக்கு வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மகன் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அவருக்கு வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மகன் சுகிப்போ. பதறாத வாழும்
சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துதிக்கும். ஆகாயவிண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவிண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியது, மங்காத புகழுடன் வாழ்வோம், ஆட்சி பெற்று உயர்ந்திடுவோம். விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியது, மங்காத புகழுடன் வாழ்வோம், ஆட்சி பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், ஆண்டவரின் வாக்கு ஒருபோதும் மாறாதது. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாத குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாத ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடும் சத்தமும் நம் வீடுகள்ல தொனிக்கும். ஆகாயவிண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவிண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை யெகோவாவே, ஆசி திரும்ப பெறும், இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருவார். ஆழான ஆமென். மண்வெடு நம் துக்கத்தை அனுபவித்த சகல நாட்களுக்கும் சரியாக நம்மை மகிழ்ச்சியாக்குகிற நாட்கள் வருகிறது. ஆதி நிலை யெகோவாவே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்வெடுகள் யாவும் பாராளும் எங்கள் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துதிக்கும். ஆகாயவிண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவிண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கிடும் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துதிக்கும். ஆகாயவிண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவிண்ணினாய்
அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றுங்கள் நாதர், போற்றிய பாதம் பணி. ஆறாத காயங்கள், ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றுங்கள் நாதர், போற்றிய பாதம் நம் அடைக்கலமாய் இருக்கிறாரே. அநாதி தேவன் அடைக்கலம் பாரு, அநாதையாவது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர், நீர் என் கோட்டையாய் இருக்கிறீர். சொல்லுவோமா? அநாதி தேவன் அடைக்கலம், அநாதி தேவன் அடைக்கலம் பாரு, அநாதையாவது இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரு, அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துடிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு நம் வாழ்க்கையில, நம் வீடுகளில, நம் குடும்பத்துல ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறாரே. சொல்லுவோம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம், யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வன் அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம், பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன். விசுவாசத்தோடு பாடுவோம். பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொடுக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். Praise the Lord. Amen. Praise the Lord. Jesus. Praise the Lord. Praise the Lord. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிது, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே, மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிது, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர்